Hello students, in the video la nama phrasal verbs with word look அதோட meaning with explanation and ஒரு example sentence ஓட பார்க்கலாம். Look after, so அது வந்து someone ஆவும் இருக்கலாம் இல்ல something ஆவும் இருக்கலாம். அதோட meaning என்னன்னா to take care of, ஒருத்தரை வந்து பார்த்துக்கிறது. Example பார்த்தீங்கன்னா the babysitter will look after the children while we go to dinner. ஸோ நாங்கள் டின்னருக்கு வெளியில் போகும்போது பேபிசிட்டர் வந்து என்ன பண்ணிப்பாங்க, குழந்தைங்களை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ லுக் ஆஃப்டர். லுக் அரவுண்ட் இல்லைனா லுக் ரவுண்ட் அப்படியும் சொல்லலாம். டு எக்ஸாமின் ஒன்ஸ் சரௌண்டிங்ஸ். ஸோ நம்ம சுற்றி வந்து என்ன இருக்குன்றதை பார்க்குறது தான் வந்து லுக் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் லுக் அரவுண்ட் த ரூம் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். ஸோ ரூமை வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களை கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கோங்க. லுக் அரவுண்ட். லுக் அட். லுக் அட்னா டு டைரக்ட் யுவர் கேஸ் டுவர்ட்ஸ் சம்திங். உங்களுடைய பார்வையை வந்து ஏதாவது ஒரு பொருளை நோக்கி நீங்கள் திருப்புறது. லுக் அட் தட் பியூட்டிஃபுல் சன்செட். ஸோ அந்த அழகான சன்செட்டை வந்து என்ன பண்ணுங்கள், பாருங்கள். லுக் அட். லுக் அவே, டு டேர்ன் யுவர் கேஸ் அவே ஃப்ரம் சம்திங். ஸோ எதையோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அதுலேருந்து உங்கள் பார்வையை வந்து திருப்பிக்கிறது தான் வந்து லுக் அவே. ஐ ஹேட் டு லுக் அவே வென் தே ஷோட் த கிராஃபிக் சீன் இன் த மூவி. ஸோ ஒரு மூவி பார்த்துட்ருக்கீங்க, அதில் ஒரு கிராஃபிக் சீன் வருது, உங்களுக்கு பிடிக்கலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், லுக் அவே, உங்கள் பார்வையை வந்து திருப்பிக்கிறீங்க. லுக் பேக், டு திங்க் அபவுட் த பாஸ்ட். லுக் பேக்னா நம்மளுடைய முற்காலத்தை பற்றி சிந்திக்கிறது. சம்டைம்ஸ் ஐ லுக் பேக் அண்ட் வண்டர் வேர் த டைம் வெண்ட். ஸோ நான் என்ன செய்வேன், சில நேரம் நான் வந்து பின்னோக்கி பார்த்துட்டு, ஸோ பின்னோக்கி பார்க்குறது வந்து இங்கே ஃபிசிக்கலாக பின்னோக்கி பார்க்குறது இல்லை, நம்ம வந்து நம்ம பழையவைகளை வந்து நம்ம யோசித்து பார்க்கும்போது ஐ வண்டர் வேர் த டைம் வெண்ட். ஸோ நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. லுக் பேக். லுக் டவுன் ஆன் someone or something. இது வந்து ஒரு பொருளையும் குறிக்கலாம் இல்லை ஒரு மனுஷனையும் குறிக்கலாம். டு கன்சிடர் someone or something inferior. ஒரு பொருளையோ இல்லை ஒரு மனிதனையோ வந்து நம்ம குறைவாக எடை போடுறது தான் வந்து லுக் டவுன். he shouldn't look down on people who have less money than him. ஸோ என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்ட பணம் கம்மியாக இருக்கோ அவங்கள வந்து நம்ம குறைவாக பார்க்கக்கூடாது. லுக் டவுன் ஆன். லுக் ஃபார் someone or something. ஸோ லுக் ஃபார் வந்து ஒரு பொருளையாகவும் இருக்கலாம் இல்லைனா ஒரு மனிதனையும் இருக்கலாம். அதோட மீனிங் வந்து டு ட்ரை டு ஃபைண்ட் சம்மன் ஆர் சம்திங். ஒரு பொருளையோ இல்லை ஒரு மனிதையோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்கிற ஒரு விஷயம் தான் வந்து லுக் ஃபார். த போலீஸ் ஆர் ஸ்டில் லுக்கிங் ஃபார் த மிஸ்ஸிங் ஹைக்கர். ஸோ போலீஸ் வந்து ஒரு ஹைக்கர்னால் வந்து பொதுவாக விலைவாசியை ஏற்றுறவங்க. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தேடிட்டுருக்காங்க. லுக் ஃபார். லுக் ஃபார்வர்ட் டு சம்திங். எதையாவது நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது. டு பி எக்ஸைட்டட் அபவுட் சம்திங் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அடுத்து நடக்க போகிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறது தான் லுக் ஃபார்வர்ட் டு. ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ நெக்ஸ்ட் வீக். ஸோ நான் வந்து அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறதுக்கு, உங்களை பார்க்குறதுக்கு நான் வந்து ஈகராக இருக்கேன், எக்ஸைட்டடாக இருக்கேன். லுக்கிங் ஃபார்வர்டு. லுக் இன் ஆன் சம்மன் ஆர் சம்திங். அதுவும் வந்து ஒரு பொருளையும் குறிக்கலாம் இல்லை ஒரு மனிதனையும் குறிக்கலாம். டு விசிட் சம்மன் ப்ரீஃப்லி டு see how they are. லுக் இன் ஆன்னா நம்ம வந்து யாரையாவது போய் சந்திச்சு ப்ரீஃபாக வந்து நாம் அவங்கள வந்து பார்த்துட்டு வர்றது தான் வந்து லுக் இன் ஆன். ஐ லுக் இன் ஆன் கிராண்ட்மா ஆன் மை வே ஹோம் ஃப்ரம் ஒர்க். ஸோ நான் வந்து வேலையிலேருந்து வீட்டுக்கு வர்ற வழியில் கிராண்ட்மாவை போய் பார்த்துட்டு வருவேன். ஸோ லுக் இன் ஆன். லுக் இன் டு சம்திங், டு இன்வெஸ்டிகேட் சம்திங் ஃபர்தர். ஸோ ஏதாவது ஒரு காரியத்தை வந்து நாம் ஃபர்தராக வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ஆராய்ந்து பார்க்குறது, அதுதான் லுக் இன் டு. த மெக்கானிக் இஸ் லுக்கிங் இன் டு த ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் கம்மிங் ஃப்ரம் த என்ஜின். ஸோ மெக்கானிக் என்ன பண்ணுறாரா, ஒரு வித்தியாசமான நாய்ஸ் இன்ஜின்லேருந்து வரும்போது அதை பார்க்குறத வந்து நம்ம லுக் இன் டு அப்படின்னு சொல்லுவோம். லுக் அவுட், டு பி கேர்ஃபுல் அண்ட் வாட்ச் ஃபார் டேஞ்சர். ஸோ லுக் அவுட்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணலாம். ஸோ லுக் அவுட் ஃபார் த கிராசிங் சைன் அஹெட். என்ன பண்ணுங்கள், போகும்போது அந்த கிராசிங் சைன் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து லுக் அவுட். ஐ ஹோப் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸோட மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸும் கிடைக்கும், ஏர்லியர் வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.